அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹுமைராஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அரை கிலோ அளவுக்கு இன்றைக்கி பண்ணியிருக்கேன். 4லேருந்து 5 பேருக்கு தாராளமாக சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் அரை கிலோலேருந்து 3/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. எப்போதுமே நம்ம ரைஸை விட கறி கொஞ்சம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு மேரினேஷன் கொடுக்கணும். அதுக்கு இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். அது ஒரு 1/2 அன் ஹவர் அளவுக்கு ஊறணும். அப்போ தான் நமக்கு சிக்கன் பிரியாணியில் இருக்கும்போது நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இதை மேரினேட் பண்ணுற கேப்பில் நம்ம வெஜிஸ் எல்லாம் தேவையானதை கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கலாம். ரைஸ் இன்னைக்கு 1/2 kg எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு 1 ஹவர் கிட்ட நம்ம ஊற விடணும். அப்போ தான் ரைஸ் நல்லா லாங் கிரைனாக வரும். அண்ட் நம்மளுக்கு பிரியாணியில் அரிசி உடையாமல் இருக்கும். அப்புறம் நான் வெங்காயம் 4லேருந்து 5 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். நான் ப்ராசஸரில் போட்டு சாப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நார்மலாக சாப் பண்ணாலும் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக சாட்டே ஆகும். டொமேட்டோ ஒரு 3 டொமேட்டோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. அதையுமே நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதுவுமே வதங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்து அதையுமே ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மின்ட் லீஃப் எடுத்திருக்கேன். அதுவுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு ரைஸில் நிறையா கிடைக்கிற மாதிரி இல்லாமல் அதுவுமே சேர்ந்து பிளெண்ட் ஆயிரும் ரைஸோட. நம்மளுக்கு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் 4 க்ரீன் சில்லி நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட வேணும்னாலும் நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பண்ணியிருக்கிறது மீடியமான காரம் இருக்கிற மாதிரி உள்ள ரெசிபி தான். இப்போ நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க, இப்போ நான் இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் 1/2 kg பிரியாணி செய்கிற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்காய் எண்ணெய் நம்ம ஆட் பண்ணும்போது பிரியாணி இன்னுமே நல்ல ஃப்ளேவர்டாக இருக்கும். நல்ல ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் காமிச்சிருக்க அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹோல் கரம் மசாலா எல்லாமே அந்த கீயில் நல்லா ஃப்ரை ஆகணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில் இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். அப்போ நம்மளுக்கு வெங்காயம் வதங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப குயிக்காக வதங்கிடும். நீங்கள் மேக்ஸிமம் கல் உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா சாட்டே பண்ணணும். அதாவது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு சாட்டே பண்ணணும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே நம்ம வதக்குறதுல தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. இப்போ நான் அதை ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கிறேன். இன்பிட்வீன் இடையில நீங்கள் திறந்து கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அடிப்பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக. நம்ம நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு ஆகும். இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வர்றதுக்கு. நல்லா ஹாஃபாக ரெடியூஸ் ஆகிடணும் இந்த வெங்காயம் எல்லாமே. நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுலேருந்து ஹாஃப் அளவுக்கு ரெடியூஸ் ஆனதுக்கப்புறமேட்டு தான் நம்ம அடுத்த டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு எகைன் மறுபடியும் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். அதாவது வெங்காயம் வதங்குறதுக்கு தனியாக போட்டிருக்கேன். இப்போ தக்காளி வதங்குறதுக்கும் தனியாக போட்டிருக்கேன். ஒன்றோடையும் நம்ம உப்பு ஆட் பண்ணும்போது ஒன்றோடுமே நல்லா வதங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தக்காளியுமே நல்லா ஸ்மாஷ் ஆகுற அளவுக்கு நம்ம அதில் வதக்கணும். அந்த தக்காளியோட தோல் நம்மளுக்கு எதெல்லாம் இருக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக ஆகிற அளவுக்கு நம்ம அதை சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் லிட் வச்சு கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். இன்பிட்வீனில் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டக்குன்னு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிற கேப்பில் சைட் பை சைடாக நம்ம வந்துட்டு இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை கொஞ்சமாக வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் லைட்டாக. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப பச்சையாக இல்லாமல் பிரியாணியில் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குமே நான் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். எடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை வந்துட்டு சிக்கன் பீசஸை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு 2 சைடும் ஒரு 50% வந்துட்டு குக் ஆனால் போதும். ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது. அப்புறம் நம்மளுக்கு பிரியாணி போடும்போது கறி வந்துட்டு உடஞ்சிரும். அதனால் ஒரு 50% வந்துட்டு குக் ஆனால் போதும். நல்லா 2 சைடுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இன்பிட்வீன் இங்கிட்ட வந்துட்டு பச்சை ஸ்மெல் வந்துட்டு போயிடுச்சு. நம்ம அதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு கொரியண்டர் பவுடர் அதாவது மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு அதை ஆட் பண்ணால் நல்லா ஃப்ளேவர்டாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் தூளோட ரெசிபி வேணால் நான் தனியாக உங்களுக்கு போடுறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த கொரியாண்டர் அதுக்கப்புறம் மின்ட் லீஃபு எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு க்ரீன் சில்லியுமே நம்ம வந்துட்டு இதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அதுவுமே சுருண்டு வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமாட்டு நம்ம வந்து அதில் தயிர் ஆட் பண்ணிக்கணும். தயிர் ஆட் பண்ணும்போது சும்மா சேர்த்துடாமல் கொஞ்சம் அதை வந்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திரியாக இல்லாமல் நல்லா ஈவனாக வந்துட்டு அதில் மிக்ஸ் ஆகிக்கிறோம். இப்போ தயிரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. சைட் பை சைட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனுமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 50% அளவு குக் ஆகிடுச்சு. அதையுமே நம்ம வந்துட்டு அதை எடுத்து அப்படியே நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம இந்த மாதிரி பொரிச்சு போடும்போது நல்லா வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். யாருமே அதை வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் ரைஸை மட்டும் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க மாட்டாங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதையுமே இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏன்னா அந்த மசாலாவும் அந்த சிக்கன் நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதையுமே ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதோட மசாலா எல்லாமே நல்லா வந்துட்டு பிளெண்ட் ஆகிற அளவுக்கு அது ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வந்து குக் ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம திறந்து இடையில ஒரு தடவை வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு ரைஸ்க்கு 1க்கு 2 தண்ணி வச்சுருக்கேன். 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்துட்டு ரேஷியோவில் ஊற்றணுன்னா நல்லா வந்துட்டு ரைஸ் சாஃப்டாக குக் ஆகி வரும். நம்மளுக்கு உதிரியாகவும் இருக்கும். ஆனால் அந்த ரேஷியோவில் நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா பாயிலிங் ஸ்டேஜ் வர வரைக்கும் லிட் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. அதோட பாயிலிங் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம அரிசி ஊற வச்சுருக்க அரிசியை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஜென்டலாக வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப வந்துட்டு போட்டு கிண்டிடக்கூடாது. அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு ரைஸ் உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு நல்லா ஜென்டலாக வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு லிட் வச்சு கவர் பண்ணியே குக் பண்ணுங்கள். அடிக்கடி கிண்டி விடக்கூடாது. அடிக்கடி கிண்டணும் அப்படின்னா வந்துட்டு ரைஸ் உடஞ்சிரும். இடையில 1 or 2 டைம்ஸ் மட்டும் லைட்டாக பெரட்டி விட்டால் போதும். லைட்டாக சைடில் கொடுத்து பரட்டி விடுங்க. ரொம்ப போட்டு கிண்டணுன்னா நம்மளுக்கு அரிசி உடஞ்சிரும். ஸோ மறுபடியும் வந்துட்டு இன்னும் தண்ணி இருக்கிறனால நான் எகெயின் வந்துட்டு லிட் வச்சு கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதை வந்துட்டு குக் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 லெமன் மட்டும் அதோட ஜூஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதோட லெமன் ஜூஸ் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீயுமே அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கடைசி அந்த மாதிரி கீ ஆட் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர்டாக இருக்கும். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறது வந்துட்டு ரைஸ் ஒன்றோட ஒன்று வந்து ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணோன்னா ரைஸ் ஒன்றோட ஒன்று வந்துட்டு ஸ்டிக் ஆகாமல் நல்லா உதிரியாக வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு தம் போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ தண்ணியும்
அரிசியும் வந்துட்டு ஈக்குவலான அளவில் தான் இருக்குது. எல்லாமே நல்லா வந்துட்டு கொதித்து வத்திருச்சு தண்ணி எல்லாமே. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இதை வந்து தம் போடணும். இந்த அளவுக்கு இருக்கணும். தண்ணி வந்துட்டு அதிகமாக இல்லாமல் கரெக்டான அளவு இருக்கும்போது நம்ம ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு அதை கவர் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஒரு பழைய தோசை தவா இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. தோசைக்கல் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அரிசி வந்து ஒட்டாது, நல்லா வந்துட்டு ப்ராப்பராக வந்து தம் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வைக்கணும். எவ்வளோ லோ ஃப்ளேம் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்துட்டு குக் பண்ணிக்கணும். திறக்கவே கூடாது. அதுக்கப்புறமேட்டு ஸ்டவ் வந்துட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் விட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்மளுக்கு பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. மாஷா அல்லாஹ், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் செஞ்சேன் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை, பட் உண்மையிலே வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.